ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமர் தான் வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் என்று கோசலையிடம் கூறியவுடன் கோசலை அவர்கள், நீ இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை, நானும் உன்னுடனே வந்து விடுகிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது ஸ்ரீராமர், நீங்கள் என்னுடன் வர வேண்டாம், நான் வனவாசத்திற்கு சென்று விட்டு வருகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு கோசலை, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டும், அதாவது தன் தந்தையின் சொல்லை நான் காக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கூறி, நீங்கள் வனவாசத்திற்கு என்னுடன் வர வேண்டாம், நீங்கள் அப்பாவுக்கு, அதாவது பதிக்கு சேவை செய்வது தானே உங்களுடைய கடமை, அதனால் நீங்கள் இங்கே இருந்து அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். கோசலைக்கும் ராமர் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு பிறகு வாழ்த்துகிறார்கள். அதாவது நீ நன்றாக போய்விட்டு வெற்றியோடு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஸ்ரீராமர் தன் தாய் தன்னால் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து அவருக்கு இவ்வாறு அறிவுரை வழங்கிவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு சீதையை காண்கிறார். சீதையிடம் நீ வனவாசத்துக்கு வரக்கூடாது என்று கூறினாலும் சீதை மிகவும் பிடிவாதமாக இருந்து, நான் உங்களுடன் தான் இருப்பேன், நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்றெல்லாம் கூறி வாக்குவாதம் செய்து பிறகு வேறு வழியில்லை, சீதை மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் அவரை அழைத்து செல்கிறார். ஏன் அவ்வாறு அவரை வனவாசத்திற்கு வரக்கூடாது, வனத்தில் மிகவும் கஷ்டங்கள் இருக்கும், முள்கள் இருக்கும், இங்கிருக்கும் அளவிற்கு அங்கு வாழ்க்கை இருக்காதல்லவா, தன்னால் அவர் கஷ்டப்படக்கூடாது என்பதிலே அவர் குறியாக இருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, தன் பொருட்டு பிறருக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருந்தார். இது கோசலையிடம் சீதாவிடம் மட்டுமல்ல, அவர் ஜட்டாயு இறக்கும் தருவாயில் கண்டவுடனும், என்னால் தானே இவருக்கு இவ்வளவு வருத்தங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, என் பொருட்டு இவருக்கு இவ்வளோ கஷ்டம் வருகிறதே என்று மிகவும் வருந்துகிறார். அவ்வாறே சீதையும் ராவணன் சீதாமாதாவை கடத்தி கொண்டு போகும்போது ஜட்டாயு அவர்கள் சண்டையிடும்போது, நீங்கள் போய்விடுங்கள், எனக்காக நீங்கள் இந்த அரக்கனிடம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் என்றே கூறுகிறார். சீதையும் அவ்வாறே நினைக்கிறார், தன் பொருட்டு மற்றவர்கள் எந்த கஷ்டத்திற்குள்ளாக கூடாது என்றே நினைக்கிறார்கள். சீதாதேவியும் ராமரும் ஒருமித்த கருத்துடனே இருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ராமர் பிறர் கஷ்டத்தை விரும்புவதில்லை. தனக்கு கஷ்டம் வந்தாலும் தான் மட்டும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், பிறருக்கு தன்னால் எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறார். நாமும் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மால் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருப்போம், பிறருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் முடிந்தவரை உதவி செய்வோம். உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கஷ்டங்களை நம்மால் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களையோ வருத்தங்களையோ கொடுக்காமல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு ராமரே நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.